திமுக முதலாளிகள் பக்கம் இருப்பதாகவும் பாமக விவசாயிகள் பக்கம் உள்ளதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் பாமக சார்பில் உழவர் பேரியக்க மாநாடு நடைபெற்றது. இதில் உழவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும், வேளாண் விளைபொருட்களுக்கு கொள்முதல் விலை உத்தரவாதம் அளிக்கும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வேளாண் நிதிநிலை அறிக்கையை விவசாய வளர்ச்சிக்கு உதவும் ஆவணமாக தமிழக அரசு வெளியிட வேண்டும், உழவர்களுக்கு இடுபொருள் மானியமாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் ஆக்கிரமிக்கப்பட்ட ஏரிகளை மீட்க தனி வாரியம் அமைக்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநாட்டில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், திராவிட மாடல் ஆட்சி முதலாளிகளுக்காக நடத்தப்படும் ஆட்சி என்று குற்றம் சாட்டினார். விவசாயத்திற்கு ஏற்ற கொள்கைகளை அரசாங்கம் வகுக்காததால் உழவர்கள் முன்னேறவில்லை என்று கூறிய அன்புமணி, டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். விவசாயிகள் ஒரு பக்கம், 37 விழுக்காடு மக்கள் மறுபக்கம், முதலாளிகள் ஒரு பக்கம். திமுக அரசு இந்த 37 விழுக்காட்டில் உள்ள முதலாளிகள் பக்கம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 63 விழுக்காடு உழவர்கள் பக்கம் இருக்கிறது. ஆனால் நினைத்து பாருங்கள், ஆட்சி யார்கிட்ட இருக்கு? ஏமாற்றுகின்ற திமுக கிட்ட ஆட்சி இருக்கிறது. இதை உழவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலூர்ல 5000 ஏக்கர், கடலூர்ல 50,000 ஏக்கர், 50,000 ஏக்கர் விளை நிலம் முப்போகம் அப்படி செழுமையா இருக்குதாங்க. அதை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது. அப்ப என்ன இந்த இரட்டை நிலைப்பாடு, என்ன பாகுபாடு உங்களுக்கு? கடலூர் மக்கள் தான் பாவம் பண்ணிட்டாங்க, மதுரை மக்கள் என்ன? நிச்சயமா டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது, அங்க வர விட மாட்டோம். நானும் அங்க போறேன், 26ஆம் தேதி நானும் அங்க போய் போராடுறேன். அதே போன்றுதான் இங்க கடலூர்லயும் அதே நிலை தானே. டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம், நிலக்கரி சுரங்கம் வேணுமா? என்ன நிலைப்பாடு அப்போ? ஏன்னா இது வட தமிழ்நாடு, இந்த மக்கள் அப்படிதான் எப்படியா ஓட்டு போட்டுடுவாங்க, அந்த மெதப்புல இருக்கிறாங்க. அது தெரிய போது, அடுத்த தேர்தல் தெரியும். காத்துட்டு இருக்கிறாங்க. சாதாரண கோபம் கிடையாது, மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க மக்கள்.